செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஆற்றிய உரை, சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற தேங்காய் சுடும் திருவிழா குறித்த செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 தொடங்கியுள்ளது குறித்தும், இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைத்து மக்களும் பங்கேற்க வேண்டும் என்றும் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து ஆளுநர் பேசுகையில், My dear fellow citizens of Tamil Nadu, today we are starting national census in our state of Tamil Nadu. That is the National Census 2027. From today, and in fact from 1st August to 31st August, we will be completing this enormous exercise. The speciality of this particular exercise this year is this will be done in a digital mode. No paper will be used in this census. Whole exercise will be done digitally. One more addition to this is that there is self-enumeration process is added to this. Ours is a very big country, and in this crores of people are employed in this whole exercise. Self-enumeration will help us to give us exact information to the people, to the country, and to the administration. This self-enumeration is a very simple process, nothing to worry about it, and nothing complicated. I can tell you because I have completed this. So it is very simple and it is very effective also. You all people from our state of Tamil Nadu will enjoy this. The enumerators will be visiting to you later on, but this portal will be open for you from today, that is 17th July, and it will be open till 31st of July of this year. So we all will be going for this census, the biggest census of the world probably. We have achieved many our milestones because of the process of census, by understanding the status of the people, their nature, their all other amenities, and this helps the administration and the governments at the center as well as in the states to formulate the welfare schemes in the interest of our people. I want and I appeal all my fellow citizens in Tamil Nadu to do this wholeheartedly. Cooperate with the enumerators, our administrative officers, our enumerators. They will be visiting us. Cooperate with them so that in future we get better administration, better welfare schemes. Your participation is a must, because on that basis only our country will be a progressive country in future. சேலம் மாவட்டத்தில் தேங்காய் சுடும் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஆடி மாதம் முதல் நாளையொட்டி தேங்காய் சுடும் திருவிழா சேலம் மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலும் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பண்டிகை கொண்டாடப்படும் நிகழ்ச்சி மகாபாரத கதையுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையிலான மகாபாரத யுத்தம் ஆடி மாதம் முதல் தேதி தொடங்கி 18 நாட்கள் நடைபெற்று ஆடி 18 அன்று முடிவுக்கு வந்தது. இந்த போரில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று யுத்தம் தொடங்கிய நாளான ஆடி முதல் நாள் மக்கள் அனைவரும் வேண்டி அதற்காக விநாயகர் மற்றும் அவரவர் இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். இதேபோன்று தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக ஒரு ஐதீகம் உள்ளது. ஆண்டாண்டு காலமாக அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் ஆடி மாத பிறப்பன்று தேங்காய் சுடும் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று தேங்காய் சுடும் பண்டிகை உற்சாகத்துடன் வீடுகள் தோறும் கொண்டாடப்பட்டது. தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த தேங்காய் சுடுற பண்டிகை கொண்டாடிட்டு தான் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆடி மாசம் விதைக்கும் போது பாத்தீங்கன்னா கடவுளுக்கு இந்த மாதிரி தேங்காய் சுட்டு படைச்சு மழை நல்லா பெய்யணும், விளைச்சல் நல்லா இருக்கணும், தீமைகள் எல்லாம் சுட்டு எரிக்கப்பட்டு நன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுற ஒரு பண்டிகைங்க இது. அதே மாதிரி குடும்பம் ஒற்றுமைக்காகவும் பேர குழந்தைங்க எல்லாம் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து அன்னைக்கு தேங்காய் சுட்டு ரொம்ப சந்தோஷமா ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க. இருந்த மனசுல இருந்த ஒரு சின்ன சின்ன பகைகள் கூட போய்
எல்லாரும் அதை மறந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நேரத்தை நாங்கள் நினைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் தேங்காய் சுடப்பட்ட பின் அதனை அருகில் உள்ள பிள்ளையார் கோவில்களுக்கு எடுத்துச் சென்று வழிபடுவதும், பின்னர் தேங்காயை வீட்டிற்கு எடுத்து வந்து அதை உடைத்து உள்ளே இருக்கும் கலவை உணவை உற்றார் உறவினர்களுடன் உண்டு மகிழ்வது வழக்கமாக நடைபெற்று வருகிறது. இப்படி நெருப்பில் பக்குவப்பட்ட தேங்காயும் அதனுள்ளே இருக்கும் பூரணமும் மிகவும் சுவையாக இருக்கும். இதைப் போலவே பக்குவப்படுத்தப்பட்ட வாழ்க்கையும் இருக்கும் என்பதையே நம் முன்னோர் வலியுறுத்துகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. இணையதளத்தின் மூலம் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு இன்று முதல் 31ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. சுய கணக்கெடுப்பில் பொதுமக்கள் தாங்களாகவே இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்யும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் களப்பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. அந்த வகையில் அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பார்வையிட்டனர். அப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் பொறுப்பு அலுவலர்களாக 4 வட்டாட்சியர்கள், 2 நகராட்சி ஆணையர்கள், 2 பேரூராட்சி அலுவலர்கள், 207 மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் 1277 கணக்கெடுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி பேசும்போது, இப்ப நம்ம மாவட்டத்துல சென்சஸ்க்கான பணி 1 ஆகஸ்ட்ல இருந்து தொடங்கி இருக்கிறது. இதற்காக எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து அவங்க அந்த பணியை செய்யறதுக்கு உங்க வீடு தேடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி வருவாங்க. ஆனா அதுக்கு முன்னதாகவே நீங்களே உங்களுடைய விவரங்களை சுய கணக்கீடு வழியா ஒரு மொபைல்ல கொடுத்துருக்கிற லிங்க்ல நீங்க போயிட்டு உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு 33 கேள்விகள் தான், உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அந்த விவரங்களை நீங்க பதிஞ்சிட்டு கடைசியா முடிக்கும் போது ஒரு 11 டிஜிட் ஒரு நம்பர் உங்களுக்கு SMS வரும். அதை நீங்க வச்சிருங்க. 1ஆம் தேதிக்கு பிறகு அந்த சென்சஸ் எடுக்க வர நபர்கிட்ட இந்த SMS கொடுக்கும்பொழுது அவங்க ஈஸியா அதை பதிஞ்சிட்டு அடுத்த வீடு போய் பார்க்கறதுக்கு ஒரு வசதியா இருக்கும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் பெருமைமிகு அடையாளமாக நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த மகத்தான சாதனை ரயில்வே குழுவினரின் அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். பரம்வீர் சக்ரா விருது பெற்ற விமானப்படை அதிகாரி நிர்மல்ஜித் சிங் ஷெகோன் பிறந்த தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள செய்தியில், 1971ஆம் ஆண்டு நடந்த போரின் போது தனி ஒரு நபராய் பாகிஸ்தானின் விமானங்களை அழித்து இந்தியாவின் வெற்றிக்கு வழிவகுத்த நிர்மல்ஜித் சிங்கின் வீரம், துணிச்சல் வருங்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். டாமன் டெல்லி இடையே புதிதாக தொடங்கப்பட்டுள்ள விமான சேவையில் பயணம் செய்யவுள்ள பயணிகள் சிலருக்கு போர்டிங் பாஸை சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வழங்கினார். இந்த விமான சேவையின் மூலம் உள்ளூர் தொழில்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் பிராந்திய மற்றும் சுற்றுலா மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். ஐநாவின் உணவு மற்றும் வேளாண் துறைக்கான இந்தியாவின் பிரதிநிதி பொறுப்பிலிருந்து செல்லவுள்ள திரு டகாயுகி ஹகிவாரா வெளியுறவுத்துறையின் மேற்கு பிராந்தியத்திற்கான செயலர் திரு சிபி ஜார்ஜை சந்தித்து பேசியுள்ளது குறித்து குறிப்பிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்திய உணவு மற்றும் வேளாண் துறையின் செயல்பாடுகளுக்கு திரு டகாயுகியின் பங்களிப்பு பாராட்டுதலுக்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். 1 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகையை பெறுவதற்கு திருப்பி வழங்கக்கூடிய வரித்தொகையாக 7,500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அனுப்பியுள்ளது போல் பகிரப்படும் கடிதம் முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுபோன்ற எந்தவொரு கடிதத்தையும் தனிப்பட்ட விவரங்களையும் போன் அல்லது இமெயில் மூலமாகவோ ரிசர்வ் வங்கி கோருவதில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.